அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. நஷ்டங்களும் மன கஷ்டங்களும் மன வேதனைகளும் உடல் சோர்வும் உடல் விவாதிகளும் வரக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருங்க, உணவு கட்டுப்பாடோடு இருங்க. ஏன்னா உடல் கோளாறுகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்கள் இஷ்டத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கிழக்குது. சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்படக்கூடிய நாள். அதே போல் உடல்வாதிகளும் வரக்கூடியதுக்கு வாய்ப்பு. உணவு கட்டுப்பாடோடு இருங்க. உங்கள் இஷ்டத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள், நன்மையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். உள்ளம் மகிழும். கணவன் மனைவிடைய ஒற்றுமும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் இன்று உங்களுக்கு பிடித்த உணவுகளை உண்ணு மகிழலாம். உடல் ஆரோக்கியம் பெறும். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், நிம்மதியான நாள். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் கடகராசிக்கு இன்று சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள கவனமாக செல்லுங்கள். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். எக்காரத்தை கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பில்லை பேசாதீங்க, அது விபத்து ஏற்படுத்தும். சந்திராசிரியர்கள் மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்கள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உங்களுக்கு ஒரு மனது இன்மை தோல்வி ஏற்படக்கூடிய நாள். ஆனால் விரயங்கள் ஏற்படாது. செய்யும் வேலையில் தடங்களும் தோல்விகளும் வரலாம், கவனமாக இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்துக்குள்ள தெய்வத்தை வணங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் பொருள் விரயங்கள் இல்லைனாலும் மன கஷ்டம், ஒரு எப்படி தரித்திர இன்மை பீடைன்னுவாங்க பார்த்தீங்களா, அதுபோல் இன்று நாள் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை பலமாக வழங்குங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றியை தரும். அற்புதமான நாள். எந்த செயலை செய்தால் வெற்றி பெறுவீங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் செலவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை சுப செலவாக மாற்றிங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று முழுவதும் பயம் அதிகமாக இருக்கும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியாமல் நீங்கள் முழிச்சு நிற்பீங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. மன கவலைகளும் உடல் சோர்வும் உடல் வாதிகளும் வரக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருங்க மகர ராசிக்காரர்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில்கள் தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறிகள், கீரை வைக்கிறவர்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அதே போல் கணவன் மனைவியும் ஒற்றுமை நெருக்கமாக இருக்கும். மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்த ஆதரவும் உதவியும் தேவைப்படக்கூடிய நாள். அதனால் மீனராசிக்காரர்கள் இந்த கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. ஏன்னா விபத்துகள் ஏற்பட்டால் தான் அடுத்த உதவி உங்களுக்கு தேவைப்படும். நன்றி.